வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கோதுமை மாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் இதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் உருட்டணும்னு இல்லை. இப்போ இதில் இருக்கிற இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 சைடில் இருக்கிற ஓரங்களையும் நாம் எடுத்துடலாம். இதில் ஒரு லேயர் எடுத்து இன்னொரு லேயர் மேலே வைக்கணும். 2 லேயர் இதில் வரும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சைடில் இருக்கிற ஓரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக திருகி எடுத்துக்கணும். பாருங்க, அவ்வளோதான். 2 சைட்லேயும் வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் லைட்டாக திருகுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் வச்சுட்டு நல்லா சூடானதை இதில் 1 பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். மொத்தமாக எடுத்து சேர்க்காதீங்க, ஒன்று ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்தப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒரே பக்கமாக சிவந்துடும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்க, இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிசைஞ்சு சடனாமே நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. சப்பாத்தி சுடுற நேரத்தில் இதை நாம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.